ஹாய் பிஎம் சினிமா வியூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னதுன்னா, இந்த இயர் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். அதோட நேம் இந்த சீரிஸோட ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு லேடியை கொடூரமா கொண்டதை காமிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நியூஸ் ரிப்போர்ட்டர் அது அவங்க சொந்த ஊர்ல நடக்கிறதுனால அந்த கேஸை விசாரிக்க போறாங்க. We used to think that when bad things happen that it was just random chaos. போன இடத்துலயே பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் டிடெக்டிவா இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க நடக்கிற தொடர் கொலைகள் யாரு காரணம், இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கறத பத்தி சொல்றதா இந்த மொத்த கதையே. Bring them on yourself. பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்கிரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு அது போறத வந்துட்டு நம்ம பிரெடிக்டே பண்ண முடியாது. என்னதான் அடுத்த 2 எபிசோடு கொஞ்சம் லேக்கா இருந்தாலும் எண்டிங்கை நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாது. Right now we can't give you any more than that. That's all we got. Thanks. Detective Harper. Is it true you knew her? நெக்ஸ்ட் இந்த சீரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். இந்த ஃபீமேல் ரிப்போர்ட்டர் நடிச்சவங்க பேர் டெசா தாம்சன். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தார் மூவில வந்துட்டு வாழ்க்கையா பண்ணவங்க. இதுல அவங்களோட கேரக்டருக்கான ரைட்டிங் வந்து சூப்பரா எழுதிருப்பாங்க. எமோஷனல் டெப்த் அவங்களுக்கு நல்லாவே கொடுத்திருப்பாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இருந்தனால அதை அவங்க தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. It's my wife. So, you got any suspects? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவா நடிச்சது நம்ம ஜான் பெர்ன்டல். இவர் யாருன்னா நம்ம டேர்டெவில்ல பனிஷ்ரா நடிச்சவரு. இந்த ரோல் வந்துட்டு ஒரு கேக் வாக்கா இருந்துச்சு, சூப்பரா பண்ணிருப்பாரு. சீரிஸ்ல காமெடி கம்மியா இருந்தாலுமே அவர் பண்ற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் நமக்கு சிரிப்பு வர வைக்குது. Killer usually knows their victim. Stabbed 40 times? That's premeditated. It's personal. இந்த சீரிஸ்ல நான் இன்னொரு ஹைலைட்டான ஒரு சீன் இருக்கு. அதுல நம்ம டெசா தாம்சனுக்கும் ஜான் பெர்ன்டலுக்கும் ஒரு டிராமா சீன் மாதிரி தான். சீன்ல வந்து 2 பேர் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. I didn't hurt her, Annie. Do you know who did it? I didn't do it if that's what you're asking. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபிளாஷ் கட்ஸுக்கும் பிரசன்ட்டுக்கும் போயிட்டு வர அந்த கட் பாயிண்ட்ஸ் அதோட டிரான்சிஷன்லாம் இதுல செமையா இருந்துச்சு. இதுல மொத்தமா 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 40 மினிட்ஸ் தான் வருது. நம்ம ஒரே சிட்டிங்ல உட்கார்ந்தா இதை பிஞ்ச் வாட்ச் பண்ணிடலாம். One of us might know who the killer is. The killer could be in this very room. இந்த சீரிஸோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்கு. பிளஸ் இது மிஸ்ட்ரி த்ரில்லரா சொல்லி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் த்ரில்லிங்கை விட டிராமா தான் அதிகமா இருக்கு. ஆஸ் யூஷுவல் த்ரில்லர் சீரிஸ்ல வர மாதிரி இவன் கொலை பண்ணிருப்பானா இல்ல அவன் கொலை பண்ணிருப்பானு இவங்க காட்டுற ஒருத்த மேலேயும் நமக்கு சந்தேகம் வரல. வில்லன்னு சொல்லி இவங்க காமிக்கிற ஆளுக்கான ரீசன் ரொம்ப ஓல்டா இருக்கு. இல்ல அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. எல்லாரும் தனியா உட்காந்து பாருங்க. இதுல நெகட்டிவ் பெருசா எதுவும் இல்ல. மிஸ்ட்ரி த்ரில்லர் மிஸ்ட்ரி டிராமா விரும்பி பார்க்கணும் கண்டிப்பா இந்த சீரிஸ் பிடிக்கும். தமிழ் டப்பிங்லயே நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சீரிஸோட எண்டிங் பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் இயர் தமிழ்ல ரிலீஸ் ஆன மாரிசன் மூவி ஞாபகம் வரும். அது ஏன்னு நீங்க சீரியஸ் பாருங்க புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பிஎம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.